ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது நெத்திலி மீன் ஃப்ரை. குட்டி மீனாக இருந்தாலும் இது அவ்வளோ கால்சியம் லோடட் மீனுன்னே சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, கண்டிப்பாக வாங்கி பண்ணி சாப்பிடுங்க. குட்டி மீன் தானே, க்ளீன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை அப்படியே விட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் கண்டிப்பாக இனிமேல் எங்கே பார்த்தாலுமே வாங்கிக்கோங்க. அவ்வளோ கால்சியம் சத்து இதில் நிறைஞ்சிருக்கு. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவையானது ஒரு 4-5 பல்லு வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் மிளகு, ஒரு பீஸ் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா. நான் இந்த குட்டி பச்சை மிளகா எடுத்திருக்கேன், அது பயங்கர காரமாக இருக்கும். நீங்கள் சாதா பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு பூண்டு. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம தட்டி அப்படியே நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்ததுலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் அதுவுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது காரத்துக்காக சாதா மிளகா பொடி. அதை நல்ல வீட்டில் அப்படியே ஒரு மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிறது. அப்புறம் மஞ்சள் தூள் இத்தனையும் சேர்த்துட்டு, ஏன்னா இதுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துக்கிட்டாலுமே உங்களுக்கு காரம் வேணும், காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க, தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி எடுத்துக்கணும். தண்ணி நிறைய விட்டுறாதீங்க, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அது அப்படியே நம்ம அந்த மீனில் அப்படி ஒட்டி வரணும், அதுக்காக தான் தண்ணி ஊற்றுறோம். வெறும் மசாலாவாக இருந்தால் மீனில் பிடிக்காது. அதனால எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறோம், அப்புறம் மிளகு சேர்க்குறோம், மிளகாய் தூள் சேர்க்குறோம். அதனால் எல்லாத்தையுமே பார்த்து பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கியாச்சு. இந்த பேஸ்ட்டை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மீனில் தடவிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் மீனில் ஃபுல்லாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நெத்திலி மீனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. உங்கள்கிட்ட மீன் வெட்டுற சிசர்ஸ் இருக்கும், இப்போ நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். அதை வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா நெத்திலி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதோட தலையும் அந்த வயிறு பாகமும் சேர்த்து கட் பண்ணணும். கீழே அந்த வாலை கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கல்லுப்பு இருந்துச்சுன்னா கல்லுப்பு போட்டு, கல்லுப்பு இல்லை சாதா உப்பு, இதை போட்டு நீங்கள் நல்லா அப்படியே வாஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா நெத்தொலின்னு இல்லை, எந்த மீனுனாலுமே கல்லுப்போ இல்லை சாதா உப்போ போட்டு கழுவுனிங்கன்னா மீன் அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு ஸ்மெல்லோ எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்துடும். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஒரு பேனில், நீங்கள் எந்த பேனில் பொரிக்கிறீங்களோ அதில் எண்ணெய் ஊற்றி, இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து பொரிச்சுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம இப்போ நெத்தலியை போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ பார்க்க வேண்டிய என்னென்னா, நீங்கள் சிலவங்களுக்கு சாஃப்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப பிடிக்கும், சிலவங்களுக்கு நல்லர்களாக இருந்தால் சிலவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்னன்னாலும் மீன் வேகணும், அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இங்கே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ அந்த லோ ஃப்ளேமில் இருந்து உங்களுக்கு அது சூப்பராக நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அப்படியே தீஞ்சு போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அவ்வளோதான், பாருங்கள், நம்ம நெத்தலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ கால்சியம் நிறைய இருக்கிற மீன் இது. குழந்தைங்களுக்கு இந்த நெத்தலி மீன் ரொம்ப நல்லது. நம்ம ஒரு 8 மாதம் 1 வயசுக்கு அப்புறம்லாம் நம்ம மீன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த மீன் கொடுங்க. இது ரொம்ப நல்லது, உங்களுக்கு கால்சியம் நிறைய கிடைக்கும். இதோட முள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தேங்காய் பாலில் வேக வைக்கிற மாதிரி ஒரு ரெசிபி இருக்குது, அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தாராளமாக நம்ம இந்த மீனை கொடுக்கலாம். எங்கே பார்த்தாலும் இனி இந்த மீனை விடவே விடாதீங்க, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதை இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கிறப்ப எப்பயுமே ஒரு வாழை இலை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாழை இலையில் இதை பொரிச்சு அப்படியே வைங்க. அதுக்கு அந்த ஃப்ளேவர் அப்படியே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அந்த வாழை இலையில் இந்த மீன் இருக்கப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த மாதிரி வெங்காயத்தை, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இது கூட வச்சு எலுமிச்சம்பழம் சாறு லைட்டாக பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு இது செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு வீடியோவில்
நாளைக்கு 11 o'clock பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.